நாங்கள் வந்து இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு ஒரு 5 வண்டியை நிறுத்தினாங்க. என்னாச்சு, கடைசியில் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் வச்சு தோப்பில் வச்சு அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இது வந்து அரசியல் நோக்கத்தோடு இவங்க வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ தமிழ்நாடு அரசியலும் இதே மாதிரி தான். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ரோடு போடுவாங்க பார்த்தீங்களா, அதே கேஸ் தான் இது. ஒரே ஒரு செகண்ட் யூபிஐ கவர்மெண்ட் அது சம்பந்தமே கிடையாது. பட் நான் திருப்பி வரேன் திராஜ். இதில் விதிமுறைகள் மீறப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து வைக்கப்படுகிறது. திரு சீமான் சொன்ன மாதிரியாக இது வணிக நோக்கத்தோடு தான் இதை முடக்குவதற்கான முயற்சிகள் நடக்கிறதா அப்படிங்கிற ஒன்று. இதில் யாருக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது? இந்த முறை இந்த ஆண்டு இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டிய பொறுப்பு யார் கீழ் இருக்கிறது? அதில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? விதிமுறைகளையும் பொறுப்பையும் இணைத்து. இப்போ நான் விதிமுறைகள் மீறல்ன்றதுக்கு தான் பதில் சொல்லணும்னு ஆவலாக இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, இந்த ரேக்லா ரேஸ் இதெல்லாம் போனதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த இவ்வளோ வருஷத்துக்கு மேலே நடந்த இந்த ஒரு விளையாட்டு வந்து 2006க்கு அப்புறம் மட்டும்தான் ஒரு ரெகுலேஷனுக்கு வந்திருக்கு, ஒரு ஒரு ரெகுலேட்டிக்கு வந்திருக்கு. இதை வந்து இப்படி தான் நடத்தணும், இதுக்கு வந்து ஃபுல்லாக பேரிகேட்ஸ் போடணும், இப்போ பார்வையாளர்கள்லாம் பேரிகேட்ஸ் வெளியில் அமரணும். முதல்ல அப்படிலாம் கிடையாது. ஒரு மாடு வந்தால் அந்த மாடு வர வாடி வாசலே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் நிற்பாங்க. இப்போல்லாம் மெடிக்கல் செக்அப் பண்ணி அவன் வந்து ஃபிட்டாக இருக்கிறானான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து புல் டாமஸே உள்ளே அனுப்புகிறாங்க. இது விதி. ஆனால் இந்த விதி அதுக்கு தான் நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ விதிமுறை மீறல்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். ஒரு தொன்று தொட்டு வந்த ஒரு விஷயத்தை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு டைம் வேணும். இப்போ 2006 வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் மாதிரி 2006க்கு அப்புறம் ஒரு ஷேப் ஆகுது ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு எல்லாமே ஒரு ஷேப் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக விதிமுறை மீறல்கள், அதாவது ஒரு மாடை 5 பேர் தழுவினான், ஆனால் இப்போ ஒரு மாடை ஒருத்தன் தான் பிடிக்கணும். வாழை பிடிக்கவே கூடாது. வாழை பிடிச்சா இமீடியட்டாக அவன் இதுலேருந்து கிரவுண்ட்லேருந்து வெளியே எடுத்துருவாங்க. இந்த மாதிரி விதிமுறை மீறல்களை நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அது உடனே அடாப்ட் ஆகாது. விதிமுறைகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், பட் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளவோ இதில் வந்து மாடுகள் எவ்வளோ இறந்தது, மனிதர்கள் எவ்வளோ இருந்தாங்க. அதோட நம்பர் பூரா டோட்டலாக குறைஞ்சிட்டாங்க. மாடுகளோட எண்ணிக்கை முதல்லலாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அப்படின்னா ஒரு 50 மாடுகள் இறந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி அதோட எண்ணிக்கை வந்து 4 மாடு 5 மாடு ஆயிடுச்சு. மனிதர்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 25 இறக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி அது வந்து 1-2 ஆயிடுச்சு. இது நாங்கள் விதிமுறைகளை ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படின்னா எப்படி இது நடக்காமல் போயிருந்துருக்கும்? விதிமுறைகள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கேட்குறோம். நான் ஏன்னா எல்லா இடத்துல எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட இப்போ வந்து இந்த விதிமுறைகள்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஜல்லிக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 35லேருந்து 40 தான் நடக்குது. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு மாதிரி அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரையும் மாதிரி அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாராலும் அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி இந்த ஆண்டு செய்வதற்கு உடனடியாக செய்ய வேண்டிய பணிகள் என்ன? இல்லை, இப்போ இந்த ஆண்டு வந்து இதை செய்கிறதுக்கு உடனடியான பணின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்க ரிவ்யூ பெட்டிஷன் உடனடியாக பெஞ்சுக்கு வரணும். பட் 22 கோர்ட் லீவ் டில் 3 வரைக்கும் லீவ், ஜனவரி 3 வரைக்கும் லீவ். அதுதான் மேக்ஸிமம் ப்ரெஷரைஸ் பண்ணி உள்ளே வரணும். ரெண்டாவது, இப்போயுமே ஹோப்பாக பேசுகிறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் பிரகாஷ் ஜவடேகர் கண்டிப்பாக இந்த இதில் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிடுவோன்றாங்க. பட் அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதில் வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் இருந்தே ஆகணும். அவங்க கொடுத்தா தான் பண்ண முடியும். ரெண்டாவது, இப்போ இதில் வந்து மேனகா காந்தி முடியவே முடியாதுன்றாங்க. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே பார்ட்டி தான். இப்போ மேனகா காந்தி வந்து வேறு அதர் பார்ட்டி, இவங்க பிஜேபியாக இருக்கிறாங்க அப்படின்னா இல்லை. ஒரே பார்ட்டியில் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரே பார்ட்டியில் ஒரு அமைச்சர் வந்து வேணுங்கிறாரு, ஒரு அமைச்சர் வேணான்னு சொல்கிறது வந்து இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு ஒரு கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விழாவின் பொழுது நடைபெற்ற இது பெற்றதும் இழந்ததும் என்ன அப்படின்னு அந்த மக்களிடம் கேட்டிருந்தோம். அதில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வயதை சேர்ந்த, அவர் பெரியவரும் இல்லை இளைஞரும் இல்லை, ஆனால் வயதில் நடுத்தர வயதை சேர்ந்தவராக இருந்தால் அவருடைய வார்த்தைகள் இளமை துல்லியது. ஏன் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடக்கணும், எந்த இடத்துல நாங்கள் அதை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த வட்டார வழக்கோடு மண் சார்ந்து அழகாகவே பதிவு செய்திருந்தார். அந்த பதிவை பார்த்து நம்ம வாதத்திற்குள் பயணிக்கலாம். இன்று இளைஞர்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டு அழகான சொல்லிட்டு வந்துவிட்டால் தன்னுடைய காதலை பார்ப்பதற்காக அந்த மைதானத்தில் திரண்டிருப்பார்கள். மாடு பிடிக்கும் அந்த மாவீரனை பார்த்து அந்த காதலி உனக்கு தான் வாக்கப்படுவேன் என்று சொல்வார். அப்படி ஒரு இளைஞர்கள் எல்லாம் இன்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். ஏய், நான் அழகனுக்கு வந்துருண்டி, நீ வாரி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதை இழந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த இளைஞர்கள் மாடு பிடித்து அப்படி ஒரு குழந்தை வந்தால் அழகனூர் மாடு பிடிச்சான், வீரன் பேரை வைக்கிறத இழந்துட்டான். முனியாண்டி சாமி என்ற பேர் வைக்கிறத இழந்துட்டான். எங்க ஊர்ல சல்லிட்டால கருப்பு சாமி என்ற பேரை வைக்கிறத இழந்துட்டான். எங்க தலைவர், மாநில தலைவர் முப்பளி என்ற சாமிக்கு முப்பளி என்ற எல்லாமே பேர் வைப்பாங்க அவங்க குலதெய்வத்துக்கு, அந்த தான் இழந்துட்டாங்க. ஏடா சல்லியட்டு வந்தா தானே மாடு பிடிச்சா அந்த சல்லியட்டினுடைய யாபகம் சொல்ல போறோம். அது இல்ல,
சிவபெருமானே மதுரை மீனாட்சியை கல்யாணம் பண்ணுறதுக்கு மீனாட்சி இங்கிருந்து போகிறதுக்கு போனாங்களாம். 3 கணம் இருந்துச்சான். அப்போ சொன்னாங்களாம் 3 கணம் இருக்கு நம்மளுக்கு கல்யாணம் இல்லாதுன்னு சொல்லி அம்மா ரொம்ப வருத்தத்தோட போயிருக்காங்க. அப்போ சொல்லிருக்காரு சித்தர் பெருமானே 3 உணவு யார் உன்னை கட்டுறாங்களோ அவங்கள பார்த்தோன்னே ஒரு கணம் மறைஞ்சிறேன். அப்போ அவதான் உனக்கு மாப்பிள்ளை நினச்சிக்கிட்டாங்களாம். போகும்போது பார்த்துட்டாங்க சிவபெருமானை பார்த்த உடனே அவங்க ஆமாம் நம்ம தான் மாப்பிள்ளை ஏன்னா அது கணம் மறைஞ்ச உடனே நினச்சிட்டாங்களாம். இருந்தாலும் நீ மதுரைக்கு வந்து பொண்ணு கேட்க வாங்க அப்பங்கிட்டேன்னு சொல்லி பாண்டிய மன்னங்கிட்ட பொண்ணு கேட்க வந்தாராம். பொண்ணு கேட்க ஒரு பாண்டியமன் சொன்னாரா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி என் தொழுவத்தில் நிற்கிற மாட்டை ஒரு மாட்டை அணைஞ்சா தாண்டா உனக்கு பொண்ணுண்டாரா. சிவபெருமானே மாடு அடைஞ்சுதா மதுரை மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்படி ஒரு இதை இழந்திருக்கான் சிவபெருமானுக்கே அந்த நிலைமை அன்னைக்கு சோதிச்சுட்டு அதனால காலையே அவர் தன் வாகனம் வச்சுட்டாரு. சிவபெருமானே தன் காலையை வாகனமா வச்சது காரணமே அதான். இன்னைக்கு அண்ணன் சொன்னாரு ஆளு மனிதனே சாகுறான்னு சொல்லி. நேற்று 162 ஒரு விமானம் இறந்து போய் கடலுக்குள்ள மிதக்கிறான். கோடீஸ்வரனா மிதக்கிறான், குழந்தை குட்டியோட மிதக்கிறான். நேற்று ஒரு 20 பேர் பஸ்ல அடிச்சு போனான். அதுக்கு முதல் ஒரு விமானம் மலேசிய விமானம் போனது எங்க இருக்குன்னே தெரியல. மனிதன் சாகுறான்டா என்னடா அதுக்கு நிப்பாட்டு, விமானத்தை நிப்பாட்டு, ரயில போறான் நிப்பாட்டு, ரோட்ல சாகுறா நிப்பாட்டு, சல்லியத்தை நிப்பாட்டு இருக்கிற எங்க சாமி இந்த சல்லியத்தை தடவுன்னு காரணம் நிச்சயம் சாமி நிச்சயம் கேட்க. அந்த வட்டார வழக்கு கொஞ்சமும் மாறாமல் ஆவேசத்தோடு கிராமிய மண்மரம் மாறாமல் அவர் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை கூட பிரயோகப்படுத்தினார். இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்தவர்கள் சாமி தண்டிக்கும் அப்படிங்கிற துணியில் அவர் பதிவு செய்திருந்தார். இந்த மாதிரியான ஒரு பார்வையோடும் ஒரு கோபத்தோடும் ஒரு உணர்ச்சியோடும் அந்த பகுதி மக்கள் இன்னமும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆண்டாவது ஜல்லிக்கட்டு உறுதியாக நடக்கும் என்று நம்முடைய ராஜசேகர் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு பேரவையின் சார்பாக திரு ராஜசேகர் அவர்கள் மதுரையிலிருந்து நினைக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். ஐயா, இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? கடந்த ஆண்டு இதே மாதிரி இதே அரங்கில் நாம் விவாதம் நடத்தினோம், நீங்களும் எங்களோடு இணைந்திருந்தீர்கள், இந்த மதுரை சிறப்பு விவாதத்திலும் கூட இணைந்தீர்கள். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? உங்களுடைய நம்பகத்தன்மை நம்பிக்கை எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது? ஐயா, இந்த வருடம் மத்திய அரசு கடந்த 2015 துவக்கத்தில் இருந்தே இந்த ஜல்லிக்கட்டு விழாவை நடத்தி தருவதற்கு உறுதியாக சொல்லி வந்தார்கள். போன வருஷம் குறுகிய காலம் இருந்ததுனால அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக போச்சு. இந்த ஆண்டு செஞ்சு தருவோம்னு சொல்லி பல முறை மாண்புமிகு அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்களை சந்தித்த பொழுது இந்திய அரசினுடைய அந்த 1960ஆம் விதிகளை அந்த குரியாலிட்டி சட்டத்தில் இருந்து சில திருத்தங்கள் செய்து அந்த காளைகள் பட்டியலில் இருந்து அந்த மாட்டை நீக்கிவிட்டால் நீதிமன்றத்தில் இருந்து நாம் வெளிவந்து விடலாம், இந்த ஜல்லிக்கட்டை நடத்தலாம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். நடத்தி தந்திருக்க வேண்டும். நடத்தி தருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் வாய்ப்பு இருக்கிறது. நடத்தி தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா. நடத்தி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு மதுரை மாவட்ட மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை மட்டுமல்ல, தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை ஒரு சின்ன டிராஃப்ட் கூட தயாராகலை அப்படின்னு திரு ராஜேஷ் சொல்கிறார். மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இன்னும் கூட இதில் வேகம் காட்ட வேண்டுமா? மெத்தன போக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறதா மத்திய அரசு? மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகளும் கருத்து மாறுபாடுகளும் ஜல்லிக்கட்டு தொடர்பாக இருந்து கொண்டிருக்கிறதா? ஒரு ஒருமித்த கருத்து இல்லாத நிலையில்தான் மத்திய அமைச்சரவை செயல்பட்டு கொண்டிருக்கிறதா ஜல்லிக்கட்டு தொடர்பான கருத்தில் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Thank you.